நடுநாட்டு தேவார தலங்கள்ல 3வது தலமும், 35வது தேவார பாடல் பெற்ற தலமும், எனக்கு மிகவும் பிடித்த தலமுமான திருக்கூடலையாற்றூர். அதாவது வெள்ளாரும், மணிமுத்தாரும் சேர்ற இடத்துல அமைந்ததுனால இத கூடலையாற்றூர்ன்னு குறிப்பிடுவாங்க. இல்லன்னா தென் பிரயாகைன்னு குறிப்பிடுவாங்க. இந்த கோவிலோட இறைவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நர்த்தன வல்லபேஸ்வரர். அதாவது பிரம்மனுக்கு வந்து நடன கோலம் காட்டிய காரணத்தினால இவருக்கு நர்த்தன வல்லபேஸ்வரர், நெறிக்காட்டுநாதர்ன்னு குறிப்பிடுவாங்க. தாய் 2 பேர் இருக்காங்க. பராசக்தி அதாவது புரிகுழல் நாயகி, ஞானசக்தின்னு 2 பேர் இருக்காங்க. மாணவர்கள்லாம் இவங்கள வழிபட்டா நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. சுந்தரர் ஒருமுறை விருத்தாச்சலம் அதாவது திருமுதுகுன்றம் நோக்கி போகும்பொழுது, இந்த ஒரு ஊர்ல வரும்பொழுது சிவபெருமானே அந்தண வேடத்துல அதாவது ஒரு முதியவர் வேடத்துல வந்து அப்ப கேட்கிறாராம் சுந்தரர், இந்த ஊரு திருமுதுகுன்றம் போக என்ன வழின்னு கேட்கும்போது, கூடலையாற்றூர் வழியா போங்கன்னு சொல்லும்போது தான் அவருக்கு புரியுது. ஆஹா! வந்தது இறைவன். அப்ப கூடலையாற்றூருக்கு போக சொல்றாருன்னு சொல்லி அங்க வந்து பதிகம் பாடுறார். அதான் 7ஆம் திருமுறையில 85ஆம் பதிகமா வருது. அதனால இந்த கோவில் வந்து சுந்தரரோட வரலாற்றை வைத்து சொல்லப்படுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அகத்திய மாமுனிவரும் இங்க வழிபட்டு அவர் ஒரு மகளை பெற்றதாகவும் இந்த கோவிலுக்கு வரலாறு இருக்கு.